எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ரோஜா செடிகளுக்கான ஒரு சூப்பரான லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் நம்ம ரோஜா செடியை நடவு பண்ணால் மட்டும் போதாதுங்க. அந்த செடிகளுக்கு தேவையான உரங்கள் நம்ம அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் போதாது, அந்த செடிகளை நம்ம அழகாக கவனிச்சுக்கிட்டே வரணுங்க. இந்த செடி பூக்குதா, இந்த செடிக்கு எதனா நோய் தாக்குதல் இருக்கா, இந்த செடிகளுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த செடிகள் நமக்கு தொடர்ந்து பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் நோட் பண்ணாமல் விட்டோம்னா இந்த செடிகள் நமக்கு பூக்கள் கொடுக்காதுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடி ஒரு 4 வருடத்துக்கு மேலே இருக்குது என்கிட்ட. கிட்டத்தட்ட நிறைய பூக்களை பூக்கும். ஒரு பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும். நான் சைடில் உங்களுக்கு பிக்சரில் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி தான் இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக இந்த செடியில் பூக்கள் ரொம்ப குட்டியாகவும் அந்த மொட்டுக்கள் விரியாமையும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா செடியில் ஒரு எலுமிச்சப்பழ செடி இருக்குங்க. இது கொஞ்சம் நாளாகவே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக இருக்குது. இந்த எலுமிச்சை செடி ரொம்ப அழகாக வளர்ந்துக்கிட்டே வருது. அதனால் இந்த செடி எனக்கு எடுக்க மனசே இல்லை. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இது எடுக்காமல் விட்டதுனால இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பூக்கள் வரத்து குறைஞ்சி போச்சு. சுத்தமாக பூவே இல்லை. இந்த ரோஜா செடியில் இருக்க சத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை செடி எடுத்துக்குதுங்க. அதனால் ரோஜா செடிக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே நிற்கிது. அதனால் இந்த எலுமிச்சை செடியை இன்றைக்கி நான் இதை எடுக்க போகிறேன். இதை எடுத்தால் தான் எனக்கு இந்த ரோஜா செடி இனிமேல் நல்லா பூக்களை கொடுக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. செடி நல்லா பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அதனால் அந்த எலுமிச்சை செடியை நான் கீழே வச்சு வளர்க்க போகிறேன். அதை அழகாக பிடிங்கி எடுத்துட்டேன். மண் கலவை பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தான் இருக்குது. ரொம்ப டைட்டாலாம் இல்லை. நல்ல உதிரியாக லூஸான மண் கலவையாக இருந்ததுனால தான் இந்த செடி இவ்வளோ நாளாக வந்திருக்கு. இல்லைன்னா இந்த செடியும் பாதித்து போயிருக்கும். அப்படி இந்த செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். ஆனால் பூக்கள் சரியாக விரியல. மொட்டுக்களோட வளர்ச்சி கம்மியாக போச்சு. நம்ம இதெல்லாம் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ரோஜா செடி தொட்டியில் ஏதாவது களை செடிகள் இருக்கா, அந்த செடிகளை எடுத்தால் தான் நமக்கு பூக்கள் கொடுக்கணுன்றது நம்ம உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த எலுமிச்சை செடியை நம்ம பிடிங்கி எடுத்தாச்சு. இப்போ ரோஜா செடியை நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். காஞ்ச குச்சிகளையும் நம்ம உடச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இன்னொரு பன்னீர் ரோஜா செடியில் அவரைக்காய் செடி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரோஜா செடிக்கு எப்போவுமே இயற்கை உரங்கள் கொடுக்கறதுனால களை செடிகள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். காய்கறி கழிவுகளை தண்ணியில் ஊற வச்சு செடிகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். அதுலேருந்து விதைகள் இந்த அவரைக்காய் செடி அழகாக பூவும் பூத்துருக்கு. ஆனால் இந்த செடியை விட்டால் இந்த ரோஜா செடி எனக்கு சுத்தமாக பூக்காதுங்க. இது ஒரு பன்னீர் ரோஸ். நம்ம சின்னதாக ஒரு கட்டிங் வச்சேன், சும்மா சொருகி தான் விட்டேன். அது ரொம்ப அழகாக செடி நல்லா பூவும் பூத்துச்சு. இப்போ இந்த அவரை செடி வந்ததுனால இதுவும் சரியாக பூக்கலைங்க. நம்ம இன்றைக்கி தயாரித்த லிக்விட் ஃபெர்டிலைசரை இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் வடித்த வடிகஞ்சி எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் அரிசி கழுவின தண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த வடிகஞ்சியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ரோஜா செடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும். நல்லா ஆறின தண்ணியை எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெந்தய பவுடர் எடுத்திருக்கேங்க. வெந்தய வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக நான் தூள் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பூச்சி வந்துருச்சு. இந்த பூச்சி வெந்தயத்தை கீழே போடாமல் செடிகளுக்கு நான் உரமாக செய்ய போகிறேங்க. நீங்கள் இதே மாதிரி வேஸ்ட்டாக போகிற வெந்தயத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல வெந்தயத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு எடுத்து இந்த வடிகஞ்சியில் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம டைட்டாக மூடி போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் விட்டுடுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் நல்லா ஊறி நமக்கு ஒரு சூப்பரான லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துடும். அது இல்லாத இந்த வடிகஞ்சியில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகுங்க. நம்ம ரோஜா செடிக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு உரம் நமக்கு தயாராகிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் ஊறுச்சுன்னா நமக்கு அடியில் போய் எல்லாமே தங்கிரும் இந்த வெந்தயம்லாம். நீங்கள் ஒரு 3 நாள் ஊற வச்சா கூட போதும். ஆனால் நான் ஒரு 4-5 நாள் இதை ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு ஜெக்கு இருக்கும் இதை நான் 2ஆக டிவைட் பண்ணி 2 பக்கெட் தண்ணியில் நான் கலந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் தண்ணி கலந்து இப்போ என்னுடைய இந்த பழைய ரோஜா செடிக்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த செடி ரொம்ப சூப்பராக பூக்கள் நமக்கு நிறைய கொடுக்குங்க. அது அடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இயற்கையை நேசிப்போம். நன்றி.